Hello everyone. இன்னைக்கு நம்ம shortest distance between two lines அத பத்தி பார்க்கலாம். If two lines in space intersect at a point, then the shortest distance between them is 0. So two lines வந்து intersect ஆயிடுச்சு அப்படின்னா அதோட shortest distance வந்து 0வா இருக்கும். ஏன்னா அந்த intersection pointல நம்ம distance பார்க்கும்போது அது 0வா இருக்கும். If two lines in space are parallel, then the shortest distance between them will be the perpendicular distance. So ரெண்டு லைன் வந்து parallel-ஆ இருக்கு அப்படின்னா அதோட shortest distance பார்க்கும்போது அந்த perpendicular line நம்ம எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த distance வந்து is common everywhere, எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்கும். ஸோ இந்த perpendicular distance நான் ஃபைண்ட் பண்ணால் போதும் டூ லைன்ஸ் parallel-ஆ இருக்கும்போது. ஸோ அதுதான் வந்து shortest distance-ஆக இருக்கும். ஸோ நம்ம டூ டைமென்ஷனில் பார்க்கும்போது டூ லைன்ஸ் வந்து எய்தர் அது இன்டர்செக்ட் ஆகும் இல்லைனா அது வந்து பேரலாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனை தவிர வேறு கிடையாது. பட் இன் த்ரீ டைமென்ஷனில் நம்ம பார்க்கும்போது இன் ஸ்பேஸ் there are lines which are neither intersecting nor parallel. Such a pair of lines are non-coplanar and are called skew lines. ஸோ இன்டர்செக்டும் ஆகாமல் பேரலாகவும் இல்லாமல் நமக்கு லைன்ஸ் கிடைக்கும் த்ரீ டைமென்ஷனில். ஸோ அந்த லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன் வந்து நான் கோப்ளேனராக இருக்கும், அதாவது வேறு வேறு பிளேனில் இருக்கும். ஒரு பிளேனில் ஒரு லைனும் இன்னொரு பிளேனில் அனதர் லைனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த லைன்ஸை வந்து நம்ம ஸ்கியூ லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கியூ லைனுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த ஃப்ளோரில் இந்த லைனை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃப்ளோரில் இங்கே ஒரு லைன் இருக்குது அண்ட் இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு பென் மாதிரி ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணை அனதர் லைனு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ஷன் கிடையாது, ஏன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா there will be some space. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்செக்ஷன் கிடையாது. மேல் வியூவில் பார்க்கும்போது தான் நமக்கு இன்டர்செக்ஷன் மாதிரி தெரியும். அப்போ இந்த மாதிரி லைனை இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே இது பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டும் ஆகாது. ஏன்னா இது இந்த லைன் வந்து வேறு பிளேனில் இருக்குது, இந்த பெண்ணு வந்து வேறு பிளேனில் இருக்குது. ஸோ இது வந்து நான் கோப்ளேனார் லைன்ஸ். ஓகே, ஸோ சேம் பிளேனில் இல்லை, வேறு வேறு பிளேனில் இருக்கிற லைன்ஸை. ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இது வந்து இன்டர்செக்டும் ஆகாது அண்டு பேரலாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைனை வி கால் இட் அஸ் ஸ்கியூ லைன்ஸ். இது வந்து த்ரீ டைமென்ஷனில் தான் பாசிபிள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். ஸோ டூ ஸ்கியூ லைன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கியூ லைனுக்கு நடுவில் இருக்கிற இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா L1 இதோட ஈக்குவேஷனை வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ R = A + λ B1. அதே மாதிரி L2 லைனோட ஈக்குவேஷனை வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். R = A + λ B2. நமக்கு தெரியும் V1 B2ங்கிறது டைரக்ஷன் ஆஃப் த லைன்ஸு, A1 A2ங்கிறது அந்த லைனில் இருக்கிற பாயிண்ட். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து B1 × B2 டாட் A2 - A1 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் B1 × B2. ஸோ டைரக்ஷனை நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் B1 × B2. அப்படின்னா இந்த லைனோட டைரக்ஷனை நான் வந்து ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு பர்பண்டிகுலர் லைன் கிடைக்கும். ஸோ PQங்கிற லைன் எனக்கு கிடைக்கும். அதோட டாட் A2 - A1. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைரக்ஷன் ரேஷியோ கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கும். அதனால தான் B1 × B2 டாட் A2 - A1 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் B1 × B2 போடும்போது அது எனக்கு 1 யூனிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ என்னோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் எனக்கு கிடைக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. Example 1. Find the shortest distance between the lines L1 and L2 whose vector equation are. அப்படின்னா L1 ஓட லைன் ஈக்குவேஷனையும் L2 ஓட லைன் ஈக்குவேஷனையும் வெக்டார் ஃபார்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ஸை நான் 1 2 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கிறேன். தென் ஃப்ரம் 1 and 2 இந்த I + J வெக்டார் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து A1 வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப்னு ஒரு வெக்டார் மல்டிப்பல் இருக்கு இல்லையா, இதை நான் B1 வெக்டார்னு எடுத்துக்கிறேன். சிமிலர்லி இது A2 வெக்டார் ப்ளஸ் இது B2 வெக்டார். தென் நான் A2 - A1 எனக்கு வேணும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதை பண்ணனா எனக்கு வந்து I cap - J cap அப்படின்னு கிடைக்குது. தென் எனக்கு B1 × B2வும் வேணும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா நான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ I J K. தென் B1ஓட காம்பனண்ட் இருக்கு இல்லையா 2 - 1 1, இதை நான் ரோ 2ல் போடுறேன். 3 - 5 2, இதை நான் ரோ 3ல் போடுறேன். இதை போட்டு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது எனக்கு வெக்டார் ஃபார்ம் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த வெக்டாருக்கு அகெயின் எனக்கு மேக்னிடியூட் வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் B1 × B2 நான் ஃபைண்ட் பண்ணோன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப்
3 square plus 1 square plus 7 square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது √59 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். தென் எனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும், b1 cross b2 டாட் a2 minus a1 divided by magnitude of b1 cross b2. ஸோ நம்ம இது எல்லாமே ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ b1 cross b2 டாட் a2 minus a1. ஸோ இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் பண்ணும்போது எனக்கு 3 minus 0 plus 7 அப்படின்னு நியூமரேட்டரில் கிடைக்குது, டிவைடட் பை இதோட மேக்னிடியூட். ஸோ இது வந்து √59 நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே போடுவோம். போட்டு சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 10 டிவைடட் பை √59 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன். ஸோ நம்ம ஸ்கியூ லைனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம், இப்போ பேரலல் லைனுக்கு எனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா எனக்கு ஃபார்முலா வந்து b cross a2 minus a1 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் b. இங்கே ஏன்னா பேரலல் லைனில் எனக்கு டைரக்ஷன் வந்து சேம் தான், அதனால் ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும், அதனால் இங்கே b வெக்டார். மற்றதெல்லாம் அங்கே சொன்ன மாதிரியே தான். ஸோ a2ங்கிறது லைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு, a1ங்கிறது அனதர் லைனில் இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ இது ரெண்டும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு டைரக்ஷன் ரேஷியோ கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நார்மல் கிடைக்கும். அதை நான் யூனிட் வெக்டார் ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன். ஸோ அதோட ஃபார்முலா இது. Example 2, find the distance between the lines L1 and L2 given by அப்படின்னா L1 லைனோட வெக்டார் ஈக்குவேஷனையும் L2 லைனோட வெக்டார் ஈக்குவேஷனையும் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷனில் அதோட டைரக்ஷனை நம்ம செக் பண்ணால் ரெண்டு லைனோட டைரக்ஷனுமே சேமாக இருக்குது. அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு லைனுமே வந்து பேரலல் லைனு. ஸோ நான் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா பேரலல் லைனோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து இந்த வெக்டாரை a1 வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இந்த லைன் 2ஓட இந்த வெக்டாரை வந்து நான் a2 வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்கிறதுனால b வெக்டார் வந்து அந்த டைரக்ஷன் 2i + 3j + 6k. ஸோ இதை நான் வந்து b வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் a2 minus a1 சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து 2i + j - k அப்படின்னு கிடைக்குது. தென் எனக்கு ஆஸ் பர் ஃபார்முலா b cross a2 minus a1 வேணும். ஸோ i j k நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். bங்கிறது 2 3 6. ஸோ அதை நான் ρ2ல போட்டுக்கிறேன். a2 minus a1 ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி இங்கே வெக்டார் ஃபார்மில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே 2 1 - 1 இதை ρ3ல போட்டு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு b cross a2 minus a1 அதோட வெக்டார் ஃபார்ம் எனக்கு கிடச்சிரும். தென் எனக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்துட்டு b cross a2 minus a1 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் b. ஸோ இங்கே மேலே இருக்கிறதுக்கும் வந்து கிராஸ் ஆல்ரெடி நான் வெக்டார் ஃபார்மில் எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கும் நான் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணோம் அண்ட் b வெக்டாருக்கும் நான் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணோம். ஸோ அதை நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. 9 இருக்கு இல்லையா, ஸோ 9 ஸ்கொயர் + 14 ஸ்கொயர் + -4 the whole square. ஸோ இது வந்து நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 293 டிவைடட் பை √49 வருது. ஸோ √49 எனக்கு 7ன்னு தெரியும், மேலே இருக்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா √293 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.